பென்யமீன் புத்திரரும் யூதா புத்திரரும். பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். பென்யமீன் யூதா ஆகிய இவ்விரண்டு கோத்திரத்தார்களில் இருந்தும் சிலர் தாவீதினிடத்தில் வந்தார்கள். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் புத்திரரை தாவீதினிடத்தில் அழைத்து வருகிறார். ஏற்ற வேளையில் ராஜ்யபாரத்தை தாவீதின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பென்யமீன் புத்திரரில் சிலரும் யூதா புத்திரரில் சிலரும் தாவீதினிடத்திற்கு வருகிறார்கள். இவர்களுக்கு அமாசாய் என்பவன் தலைவனாயிருக்கிறான். பிற்காலத்தில் அப்சலாமோடு கூட இருந்த அமாசாவும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அமாசாவும் ஒரே நபரா என்பது தெரியவில்லை. அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவன் ஆக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். 2 சாமுவேல் 17:25. தாவீது பென்யமீன் புத்திரரோடும் யூதா புத்திரரோடும் மிகவும் ஞானத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்கிறார். அவர்களை பார்த்தபோது தாவீதுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. சீப் ஊராரும் கேயிலா ஊராரும் தாவீதுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள். அந்த ஊராரில் அநேகர் யூதா கோத்திரத்தார். தாவீதும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆனாலும் அந்த ஊர் ஜனங்கள் தாவீதுக்கு சத்துருக்களாய் இருந்தார்கள். இப்போது பென்யமீன் புத்திரரோடு யூதா புத்திரரும் சிக்லாகில் இருக்கிற தாவீதினிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் தனக்கு சிநேகிதர்களா அல்லது சத்துருக்களா என்னும் சந்தேகம் தாவீதுக்கு உண்டாயிற்று. அவர்கள் தன்னிடத்தில் வந்ததை பார்த்து தாவீது ஆச்சரியப்படுகிறார். தாவீது அவர்களோடு மிகவும் கவனமாக பழகுகிறார். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயானால் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்று சொல்லுகிறார். யூதா கோத்திரத்தில் இருந்தும் பென்யமீன் கோத்திரத்தில் இருந்தும் 2ஆம் முறையாக சிலர் தாவீதினிடத்தில் வருகிறார்கள். அவர்களை குறித்து தாவீது மிகுந்த எச்சரிப்போடு இருக்கிறார். அவர்கள் சமாதானத்தோடு வருகிறார்களா அல்லது தன்னை காட்டிக் கொடுக்க வருகிறார்களா என்பதை அறிந்து கொள்வதில் தாவீது அக்கறை காண்பிக்கிறார். அந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் அமாசாயின் மேல் இறங்கினார். இவன் தாவீதின் அதிபதிகளுக்கு தலைவன். அதன் பின்பு தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கிறார். தாவீதினிடத்தில் வந்திருக்கிற பென்யமீன் புத்திரரும் யூதா புத்திரரும் தாவீதுக்கு உதவி செய்ய சமாதானமாய் வந்திருந்தால் தாவீதும் அவர்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் ஒருவேளை சவுலின் வேவுக்காரராக தன்னை வஞ்சிப்பதற்காக வந்திருந்தால் கர்த்தர் அவர்களை நியாயந்தீர்ப்பார் என்று தாவீது சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சரித்திரத்திலே தாவீதைப் போல வேறு எந்த ராஜாவும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை. தாவீதுக்கு நன்மைகளும் வருகிறது, சோதனைகளும் வருகிறது. தாவீது எல்லா சூழ்நிலைகள் வழியாகவும் கடந்து வருகிறார். அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை மறக்கவில்லை. தாவீதின் மனச்சாட்சி சுத்தமானதா இருக்கிறது. அவருடைய கைகளில் பாவம் இல்லை. தாவீது பென்யமீன் புத்திரரிடத்திலும் யூதா புத்திரரிடத்திலும் உடன்படிக்கை பண்ணும்போது நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்று சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவரை நம்முடைய பிதாக்களின் தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதின் தேவனாகவும் இருக்கிறார், பென்யமீன் புத்திரருடைய தேவனாகவும் இருக்கிறார், யூதா புத்திரருடைய தேவனாகவும் இருக்கிறார்.
தாவீதை பார்க்க வந்திருக்கிற பென்யமீன் புத்திரரும் யூதா புத்திரரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள். கர்த்தரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். அவர்கள் எல்லோருக்குமே ஒரே முற்பிதாக்களே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே தேவனையே ஆராதிக்கிறார்கள். தாவீது தன்னை பார்க்க வந்திருக்கிற பென்யமீன் புத்திரரையும் யூதா புத்திரரையும் கர்த்தருடைய நாமத்தினால் சபிக்கவில்லை. அவர்களோடு இதமான வார்த்தைகளை பேசுகிறார். என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் என்று தாவீது அவர்களிடத்தில் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார். அவர்கள் தாவீதை காட்டிக் கொடுக்க வந்திருந்தால் தேவன் அவர்களை கண்டிப்பார். தாவீது அவர்களை பயமுறுத்தாமல் அவர்களோடு சிநேகமான வார்த்தைகளை பேசி அவர்களை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். தாவீதை பார்க்க வந்த பென்யமீன் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் அமாசா என்பவன் தலைவனாயிருக்கிறான். தாவீது அவர்களிடத்தில் பேசிய பொழுது அமாசாயின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அமாசா தாவீதை நோக்கி, தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சத்தில் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறான். அமாசாய் தாவீதை ஈசாயின் குமாரனே என்று அழைக்கிறான். தாவீது நாகசோன், சல்மோன் ஆகியோரின் சந்ததியில் வந்தவர் என்பதை அமாசாய் நினைவுபடுத்துகிறான். நாகசோன், சல்மோன் ஆகியோர் யூதா கோத்திரத்திற்கு பிரபுக்களாய் இருந்தவர்கள். சவுல் தாவீதை பற்றி சொல்லும்போது அவரை ஈசாயின் மகன் என்று சொல்லி அவமானப்படுத்தினார். ஆனால் இப்போதோ தாவீதை பார்க்க வந்திருக்கிறவர்கள் அவரை ஈசாயின் மகன் என்று சொல்லி மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்கள் தாவீதுக்கும் அவருக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று சொல்லுகிறார்கள். அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல், மகன் நேற்றும் இன்றும் போஜனத்திற்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். 1 சாமுவேல் 20:27. சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லோருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? 1 சாமுவேல் 22:7. அமாசாய் தாவீதை ஆசீர்வதிக்கும் போது, உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறான். நம்முடைய தேவன் நமக்கு துணை நிற்கும் போது காரியங்கள் அனுகூலமாய் கைகூடி வரும். தாவீது தன்னிடத்தில் வந்திருக்கிற பென்யமீன் புத்திரரையும் யூதா புத்திரரையும் சேர்த்துக்கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவனாக்குகிறார்.